ஐயோ இவ்வளா? ஏய் பேசாதீங்கண்ணா, கம்முனுடா. லோனு காசு, வீட்டு லோனு காசு ஒரு லட்ச ரூபா எடுத்துன்னு வந்துட்டேன். நொய்யின்றா பாரு. ஹலோ, சொல்லுமா செல்லம். சூப்பரா இருக்குது. ஐயோ பார்க்கவே எப்படி தெரியுமா இருக்குது. ஆமா ஆமா, லோனு காசு தானே, நான் தான் எடுத்துட்டு வந்தேன். நீ சொன்னல பங்களா வீட்டுக்கு எதனா மாத்தனுக்கு எதனா காசு பார்த்தலாம், அதனால தான் மீதி எடுத்துன்னு வந்துடுவோமா. கரெக்டாக எடுத்துன்னு வந்துடுவேன். ஓகேடா. வைமா, அடிக்கடி கால் பண்ணாத, நானா பண்றேன். பங்களா உள்ள போனா டவர் கிடைக்காது. சேத்தனா அந்த காலத்தில் காசு அவங்க தாத்தா அள்ளி அள்ளி அரிப்பாரு, கேட்டவங்களுக்கும் கேட்காதவங்களுக்கும் இந்த பணத்தை. ஒரு தர்ம பெருகுடா தாத்தா சரியான லூசு பாட்டி. கேட்டவங்களுக்கு குத்தாரு, கேட்காதவங்களுக்கு ஏன் குத்தாரு? இங்க ஃபியூச்சர்ல நாங்க இருக்கோம், அதை பத்தி யோசிச்சாரு அவரு. அப்படி எல்லாரும் குடும்பத்திலயும் தாத்தா மட்டும் நிறைய பணம் வச்சுக்கிறாங்க, அவங்களோட பிள்ளைங்களாம் ஏழையாக்குறாங்க. உங்க ஒன்றும் புரியல. தாத்தா குதிரையில தான் போவார், குதிரையில தான் வருவார். உங்க தாத்தா சரியான கிறுக்கு. அப்ப நம்ம ஏழையா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம இல்ல, நம்ம தாத்தா தான். அந்த காலத்துல வயசு பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணாங்க, அள்ளி அள்ளி காசை கொடுத்தாரு. கொஞ்சமாச்சு நம்மள நினைச்சாரா? விட்றா, அது ஆள் தான் செத்து விட்டாரா, எதுக்கு பேசின்னு கிடக்குறேன்? நீ ஏதாச்சும் கிழவனுக்கு புத்திமதி சொல்லியிருக்கலாம் பாட்டி. நான் சொல்றதுக்குள்ளே தான் மண்டை போட்டு போயிட்டாரு. நான் என்ன பண்றது? மனுச்சு கோணாம நான் நடந்துருந்தாக்க நேரம் உயிரோட உட்காந்து இருந்திருப்பாரு. சாவறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு 15 ஏக்கர். 15 ஏக்கரா? எங்க போட்டு எங்க இருக்கு? சொல்லு. ஆமாண்டா, என் பேர்ல 15 ஏக்கரா இருக்குதுன்னு சொன்னாரு. 15 ஏக்கரா பாட்டி? அதுவும் உன் பேர்லயா? எடுப்பிட்டு போயில, அந்த காலம் இல்லடா, அந்த காலரா. எங்க இருக்குதுன்னு மறந்து போச்சுடா. பாட்டிக்கு வயசாகுது இல்ல? மறந்து போச்சா? ஏன் பாட்டி, தாத்தாக்கு எத்தனை பொண்டாட்டி? ஊருக்கு தெரிஞ்சது 4-5 பொண்டாட்டி தான். எனக்கு தெரிஞ்சது 10-15 இருக்கும். பேர்ல ஞாபகம் வச்சுக்கிறியா? எப்படி மறப்பேன்? அந்த சண்டால சிரிக்கிங்க என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கே வந்தாளுங்களே. இதெல்லாம் மட்டும் தானே ஞாபகம் வச்சுக்கிங்க, சொத்து விஷயம் மட்டும் காத்தோட காத்தா அப்படியே பரவி விட்டுருக்காமா. தாத்தா அப்ப ஏதோ பெரிய பங்களால வாழ்ந்தாலுமே, இப்ப அந்த பங்களா எங்க இருக்கு? பங்களா இல்லடா, பெரிய அரமனை. ஆமாண்டா, உங்க தாத்தாவோட அரண்மனையில் தான் சந்திரமுகி படம் இருக்குதான் இருந்துச்சு. ஆனா உங்க ஆயா தான் அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லி. தாத்தா மட்டும் இருந்திருந்தாக்க அந்த அரண்மனைக்கு நான் தாண்டி ராணி. ராணி கிட்ட பேசிக்கிறன்னு மறந்துடாத. பார்க்கறதுனால அரண்மனை முறுக்கு சொல்ற கேள்வி மாதிரி இருந்து பேசுற பேச்ச பாரு. ஐயா, ரொம்ப பெரிய அரண்மனையா? பேலஸ். நான் அப்படி பேலஸ்ல வாழ்ந்தவங்க நாங்க. பேலஸா? பேலஸ்ல இருந்த நீ அப்படி இப்படி பேசுற? தாத்தா காசை அள்ளி அள்ளி கொடுத்த மாதிரி பேலஸும் தூக்கி கொடுத்துட்டாருடா. அண்ணா, ராயா சொல்றதுல உண்மையா? உனக்கு தெரியாது, அம்மா கிட்ட சொல்லல, என்கிட்ட சொல்லிடுற அம்மா ஒரு பெரிய அரண்மனை இருக்குன்னு. நிஜமாலே நம்மளுக்கு பங்களா இருக்கா? ஆமாடா, 20 வருஷமா அப்பா அதுக்கோசம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அந்த பங்களா வைக்கிறதுக்கோசம். இப்போ கூட அது விஷயமா தான் போயிருக்காரு வெளியூருக்கு. காத்தோடு மலராட காற்குழலாட. இதான் மங்கி ஃபால்ஸ். இடலாம நீட்டா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தண்ணி வந்து ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. வாங்க காமிக்கிறேன். வாழும் பூமிக்கு வயசாச்சு, கொடியுகம் போனாலே. நாங்க எல்லாரும் அதுல பண்ணி ஃபால்ஸ் பார்த்தோம். அதை பார்க்க முடியாத சூழ்நிலால உள்ள இறங்க விடாத நாங்க வந்து இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு போறோம். இதுக்கு 60 ரூபா தான், அதுக்கு 60 ரூபா தான். நல்ல முடி எனக்கு மொட்டை வச்சுக்கிறாங்க. நல்ல முடி வியூ பாயிண்ட். இந்த பாருங்க, ஜூம் கொடுக்குற பாருங்க. அப்ப இது கூட சேர் போட்டு உட்காந்து கூலா இருக்க. வாடா அப்பா கூட போய் நம்மளும் அந்த பங்களா வித்து அமெரிக்காவுல செட் ஆகலாம். டேய் இருடா, முதல்ல அந்த பங்களா தாத்தாவோடது ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ப்ரூஃப் கண்டுபிடிக்கணும்டா. ஆயா இருக்கே. ஆயா இருக்குதுதான், அது ப்ரூஃப் பண்றதா அப்பா வெளியூருக்கு போயிறாரு. அந்த ப்ரூஃபோட வந்துட்டாரு. நம்ம அந்த பேலஸ் வித்துட்டோம், நம்மளும் ராஜ பரம்பரை தான். ஆமாடா, காலையில கடங்கார வந்து வாசல்ல நிப்பான். இதே கதையை சொல்லி நீ உங்க அப்பனா அனுப்பிச்சு. அம்மா, நீ எல்லாம் தெரியுமா? வாய மூடுமா. டேய், உனக்கு இவங்கள பார்த்தா ராஜ பரம்பரை மாதிரியே தெரியுது. எனக்கு என்ன ராபிச்சுக்காரங்க மாதிரி தெரியுது. மா கம்முனு இருமா, எனக்கு எல்லாம் தெரியும். டேய், நான் கல்யாணம் பண்ணி வந்த புதுசுல இந்த குடும்பத்துல கஞ்சிக்கே வழி இல்ல. வாயை நிறுத்துறியும், நெகனேட்டில் தான் நாங்கள் சாப்பிட்றோமா? வாயை மூடி கேள்வி, ஆமா சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஐயா நிறுத்துங்க, நம்மளுக்கு இப்ப சொந்த பங்களா இருக்கா இல்லையா பாட்டி? அது எடுப்பட்ட சிரிக்காது. பங்களா நம்மளும் தாண்டி. எங்கள் வீட்டுக்காரன் பெரிய கோடீஸ்வரன். கொண்டாடியே மதிக்கிறது இல்லை அந்த கூடு கட்டவர். மேலே இந்த வெறி ஒரு காப்பி போட்டு கொடுத்துட்டேன். அந்த காப்பி போட்ட நேரம் அவர்கிட்ட கையெழுத்து வாங்காத மறந்துட்டேன். அப்ப நீ தான் தாத்தாவ? ஆமாண்டா. என்னென்ன வேலை பார்த்து வச்சுக்கிட்டு போறோம். நம்ம கோபப்பட்டு நம்மளே என்ன பண்ணிடுமோ? ரொம்ப வாங்காதிரியே, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். நம்ம ஆயா ஒன்னு என்ன பண்றேன்னு உனக்கு பயம் வந்துச்சா?
என்னது காசு பத்தாதா? நீங்கள் ஏன்டா கவலைப்படுறீங்க? இன்னும் இங்கே பாரு, ஏசி ரூம்னா நம்ம வந்து 5 ஸ்டாரில் ரூம் போடலாம். என் பொண்டாட்டி இருக்கா, கம்முன்னு இருக்கா, நான் பார்த்துறேன். ஹலோ தங்க கட்டி, டேய் அம்மாண்ட எதுவுமே ஃபோனை கொடுறா. உன் கூட பேசுமா? ஆ ஏம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேம்மா. காசு ஒரு 30,000 ரூபா குறையுது. நீ யாருக்கிட்டனா இந்த வாங்கி போடு. கண்டிப்பாக பத்திரத்தோட வந்துடுறேன். என்னய்யா அவ்வளோ காசு எடுத்துன்னு போனேன், அது பத்தலையா? என்னது இன்னும் 30,000மா? பசங்க சொன்னானுங்கம்மா. என்னது பசங்க சொல்கிறானுங்களா? இல்லை இல்லை, பார்த்துட்டு வந்துடுறேன் சொன்னேன். போட்டுறியா? எப்படியாச்சும் பத்தத்தோட வந்துடுறியா? நான் யாருக்குன்னா வாங்கி 30,000 போட்டு விட்றேன். சரி சரி, மறுபடியும் நான் ஃபோன் பண்ண மாட்டேன், எனக்கு டவர் கிடைக்காதுங்க. சரி 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 சரிம்மா, போட்டுருமா. என்னம்மா ஃபோனையும் பார்க்குற ரோட்டையும் பார்க்குற? டேய் டேய் உங்கள் அப்பா தான்டா. அப்பா பத்திரம் எத்தனை போயிடுமா? எத்தனை வந்தாலும் பேலஸ்ல ஜாலியாக இருக்கும். பத்திரம் எத்தனை வரலாலும் பரவாயில்ல, இருக்கிற ஊடும் போயிடும் படுக்குது. லோன் காசு தூக்கின்னு போயிட்டான்டா. போய் 1 மாதம் ஆகுது, இன்னும் ஒன்றும் தகவல் இல்லை. அப்பா கரெக்டாக ப்ரூஃபோட வராரு. ஆயா ராணினா நீ சின்ன ராணி. ராணி ஆக மாட்டேன்டா. உங்கள் அப்பா பண்ணுறதை பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் கோணி ஆயிரும் இருக்குது. உங்கள் அப்பா தான் கால் பண்ணுறான் பாரு. ஹலோ, இன்னும் 1 லட்சமா? மரியாதையே நாளைக்குள்ள நீ வீட்டுக்கு வரல, அங்கேயே மண்ணு தண்ணி உன்னை பொச்சிடும் பாரு. பேலஸ் ஒன்று குத்து வைக்கல. பேலஸ் வேணாண்டா, இருக்கிற வீடு நிலையா இருந்தா போதுண்டா. எந்திரா பெருக்கும்.